வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் படைவீடு அம்மன் என்ற திருத்தலத்தை தரிசனம் செய்யவிருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் படவேட்டம்மன் மாரியம்மன்களுக்கெல்லாம் தலைமை தலமாக திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் படவேடு ரேணுகொண்டபுரம் ரேணுகா பரமேஸ்வரி அம்மனையே போற்றப்படுகின்றது. அப்பேற்பட்ட அம்மனுக்கு இங்கே ஒரு பக்தர் காஞ்சிபுரத்தில் அந்த காலத்தில் சுமார் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் கனவில் தோன்றி படவேட்டம்மன் திருவிளையாடல் பண்ணி அந்த அவருடைய சொந்த இடத்துல கோயில் கட்டி ஆண்டிற்கு ஒரு முறை ஆடி மாத திருவிழாவும் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி 10 நாட்களும் வெகு விமர்சையாக ஒரு குடும்பத்தினர் படவேட்டம்மனுக்கு திருவிழா எடுத்து நடத்துகிறாங்கன்னா அது காஞ்சிபுரத்தில் மட்டும்தான். படவேட்டில் கூட 7 வாரம் ஆடி மாதம் முதல் வெள்ளியிலிருந்து தொடர்ந்து 7 வாரம் வெள்ளி தான் திருவிழா. இங்கே பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த உற்சவத்தில் பார்த்திங்கன்னா 10 நாளும் ரேணுகாதேவி அலங்காரம் செஞ்சு ஊர்வலம் கொண்டாடுறாங்க. வெகு விமர்சையாக செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப படவேட்டம்மனுக்கு இந்த காஞ்சிபுரத்தில் இந்த கோயில் முழுக்க முழுக்க ஒரு தனியார் கண்ட்ரோலில் தான் இருக்குது. கவர்மெண்ட் கோயில் இல்லை, அவங்க சொந்த கோயில் சொந்த இடத்துல கட்டியிருக்காங்க. ரேணுகை அம்மன் வணங்குறவங்க சாதாரணமாக இருக்க முடியாது. ரேணுகா தேவியை வணங்குறாங்க, பூஜிக்கிறாங்கன்னா அவங்க பூர்வ புண்ணியத்தில் புண்ணியம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் ரேணுகா தேவி கோயில் கட்டி வணங்க முடியும். வேறு யாராலும் வணங்க முடியாது. ரேணுகா தேவியை வணங்குறாங்கனாவே அவங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கும்ன்றது புராண வரலாறு. ரேணுகா தேவியை வணங்குறவங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் தோல்வி தழுவாங்க. அதாவது எதிரியே கிடையாது ரேணுகாதேவி அம்மனை வணங்குறவங்க. அவங்க உலகமே, அதாவது 14 புவனத்தையும் அடக்கி ஆண்ட ராவணனே பார்த்திங்கன்னா ரேணுகாதேவியினுடைய பக்தன் என்று புராண வரலாற்றில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் ராம ஜெய காரியத்தில் தோல்வியுற்று சண்டி கவசம் என்று சொல்லக்கூடிய அந்த கவசத்தை வழங்கியவள் ராவணனுக்கு ரேணுகாதேவி. அந்த கவசத்தை தகர்க்க ரேணுகாதேவியிடம் தவம் இருந்து வரம் பெற்று தான் ராவணனை போய் கொல்றாரு ஸ்ரீராமர். அப்பேற்பட்ட சக்தி படைத்தவள் ரேணுகாதேவி. மும்மூர்த்திகளுக்கும் தாயானவள். முப்பெரும் தேவியர்களும் படைவீடு திருத்தலத்தில் அடிப்பிரவேசம் செஞ்சாங்க. மும்மூர்த்திகளும் அங்கப்பிரவேசம் செஞ்சாங்க. அப்பேற்பட்ட படவேட்டம்மன் நம்ம காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் அருகாமையில் பார்த்திங்கன்னா கருணையே வடிவாக வடக்கு நோக்கி காட்சி தராங்க. பொதுவாக வடக்கு நோக்கி அமைந்த திருத்தலத்திற்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்தி அதீத ஆற்றல் அதிகம். வாழ்நாளில் ஒரு முறை ஏனும் காஞ்சிபுரம் படைவீட்டம்மனை தரிசனம் செய்யுங்க. வாழ்நாளில் தங்கு தடையில்லா வெற்றி பெறுங்க. அதாவது ஒரு வேலை ரொம்ப நாள் தடைப்பட்டு போகுதுன்னா அந்த தடை நீங்க ரேணுகாதேவியை பூஜித்தால் மட்டுமே முடியும். அதே மாதிரி சர்வ மங்களமும் அருளக்கூடியவள் ரேணுகாதேவி. சர்வ மங்கள நாயகியாய் காட்சி தருபவளும் ரேணுகாதேவி. இந்த திருத்தலத்தில் சதுர்புஜ நாயகியாக சர்வ மங்கள நாயகியாக ஜமதக்னி மகரிஷியுடன் அம்மா காட்சி தராங்க. ஜமதக்னி மகரிஷி இந்த திருத்தலத்தில் லிங்க ரூபத்தில் இருக்காரு. அன்னை ரேணுகாதேவி சிரஸோடவும் பரசுராமரோடவும் சிலாசாசனத்தோடவும் காட்சி தராங்க இந்த திருத்தலத்தில். அது மட்டும் இல்லாமல் ஐயனார் சுவாமிக்கு தனிச்சன்னதி இருக்குது. விநாயகருக்கும் தனிச்சன்னதி இருக்குது. சபரிமலை வாசன் ஐயப்பனுக்கும் இந்த திருத்தலத்தில் மகிஷி பீடத்தில் ஐயப்பன் காட்சி தராரு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த அன்னையை இன்றைக்கி பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்த போனீங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளிவருவதற்கே மனம் வராது. அவ்வளோ ஒரு அழகான தோற்றத்தில் நமக்கு காட்சி தராங்க பாருங்கள்.
படவேட்டம்மன் காஞ்சிபுரம் திருத்தலத்தில் அநேக இடங்களில் படவேட்டம்மனுக்கு கோயில் இருந்தாலும் படவேட்டம்மனுக்கு 16 படை வீடுகள் உண்டு. இது அந்த அம்மா திருவிளையாடல் பண்ணி இங்கே அவங்களா இது பண்ணாங்க. உலகத்தில் ரேணுகா பரமேஸ்வரிக்கு 16 படை வீடுகள் உண்டு. அதில் முதல் படை வீடு படவேட்டம்மனுக்கு 16 படை வீடுகள் உண்டு. அதில் முதல் படை வீடு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் படவேடு ரேணுகொண்டபுரம் ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுடைய திருத்தலம். 2ஆம் படை வீடாக வெட்டுவனம் எல்லையம்மனுடைய திருத்தல தேவஸ்தானத்தை போற்றப்படுகின்றது. 3ஆம் படை வீடாக உத்தர கர்நாடகா மாநிலம் பெல்காம் மாவட்டம் சவுந்தத்தி இல்லம்மாள் ரேணுகா தேவியினுடைய திருத்தல தேவஸ்தானத்தை போற்றப்படுகின்றது. 4ஆம் படை வீடாக புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய திருத்தல தேவஸ்தானத்தை போற்றப்படுகின்றது. 5ஆம் படை வீடாக இருக்கன்குடி மாரியம்மனுடைய திருத்தல தேவஸ்தானத்தை போற்றப்படுகின்றது. 6ஆம் படை வீடாக சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மனுடைய திருத்தல தேவஸ்தானத்தை போற்றப்படுகின்றது. 7ஆம் படை வீடாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய திருத்தல தேவஸ்தானத்தை போற்றப்படுகின்றது. 8ஆம் படை வீடாக இந்த புருஷ எல்லையம்மனுடைய திருத்தல தேவஸ்தானத்தை போற்றப்படுகின்றது. 9ஆம் படை வீடாக ஊத்துக்காடு எல்லையம்மனுடைய திருத்தல தேவஸ்தானத்தை போற்றப்படுகின்றது. அப்படி ரேணுகா பரமேஸ்வரிக்கு போற்றத்தக்க 16 படை வீடுகள் உண்டு. ரேணுகையை வணங்கினார் வாழ்நாளில் கெட்டதா சரித்திரமில்லை. அவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகள் கூட அழிவார்கள். அப்பேற்பட்ட மகத்துவம் வாழ்ந்த சக்தி படைத்தவள் ரேணுகாதேவி. முற்பிறவியில் இவள் அனுசையை அத்ரி தம்பதியராக அவதாரம் செஞ்சாங்க. அடுத்த பிறவியில் ஜமதக்னி மகரிஷியாக